எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக 10 அணு ஆயுதங்களை தயாரிக்கும் ஈரானின் IRGC ராணுவம் 13 நாள் போரில் ஈரானின் கடற்படை விமானப்படையை 100% அழித்து விட்டோம். ட்ரம்ப் திட்டவட்டம். அமெரிக்க பொருளாதாரத்தை நாசமாக்கும் வரை போரை நிறுத்த மாட்டோம். ஈரான் உறுதி. உலக பொருளாதாரத்தை நடுநடுங்க வச்சுக்கிட்டு இருக்க அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் போர்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜியோ பாலிடிக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புளுக்காக நாங்க நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்ததா அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் மணி ஹேண்டலிங் மன அமைதியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வளைகுடா பகுதியில் 13 நாள கடந்து நடந்துட்டு இருக்க ஈரான் அமெரிக்கா போர்ல ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா வகுத்திருந்த வார் ஸ்ட்ராட்டஜின்றது 100% சக்சஸ் ஆகலன்றத நம்மளால வெளிப்படையா பார்க்க முடியுதுங்க. ஏன்னா போர் ஆரம்பிச்ச முதல் 2 நாளுக்குள்ளார ஈரானோட அதி உயர் தலைவரா இருந்த அயதுல்லா அலி காமேனி அமெரிக்காவோட குண்டு வீச்சினால கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் போரோட 4வது 5வது நாட்கள்ல ட்ரம்ப் குளோபல் மீடியாஸ் கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்தாருன்னா, ஈரான் போர்ல அமெரிக்கா நினைச்ச விஷயங்கள் படிப்படியா சாத்தியமாகிட்டு வருது. நாங்க நினைச்ச மாதிரி ஈரான்ல ஆட்சி மாற்றம்ன்றது கண்டிப்பா நடந்தே தீரும். அது நடக்கிற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் அமெரிக்கா போர்ல பின்வாங்காதுன்ற மாதிரி ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருந்தாருங்க. ஈரான் நாட்டுல தலைமை வீழ்த்தனது மூலமா அந்த நாட்டோட ஆட்சி அதிகாரத்தை சர்வசாதாரணமா கைப்பற்றிட முடியும் தான் ட்ரம்ப் நினைச்சாருங்க. அதை முன் வச்சுதான் போரோட முதல் 7 நாள் வரைக்கும் ஈரான்ல ஆட்சி மாற்றம்ன்ற முழக்கத்தை ட்ரம்ப் தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருந்ததா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. 2ஆம் உலக போர், அதுக்கப்புறம் வியட்நாம் போர்ல மட்டும்தான் அமெரிக்கா ஒரு நாட்டுக்கு எதிராக தனிப்பட்ட முறையில ஏர் ஸ்ட்ரைக்குங்களை அதிகமா பண்ணிருந்தாங்க. அதுக்கு அடுத்து கடந்த 50 வருஷத்துல இப்ப ஈரான் நாட்டுக்கு எதிராக தான் இப்ப வரைக்கும் போரோட 13 நாள்ல 5000க்கு அதிகமான இலக்கங்களை குறி வச்சு அமெரிக்க ராணுவன்றது தொடர்ந்து குண்டு வீசியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணியுமே ஈரான் அரசாங்கத்தோட செயல்பாட அமெரிக்காவால தடுக்க முடியலங்க. ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த நாட்டோட புதிய உச்ச தலைவரா முஜ்தபா காமேனியை பொறுப்புக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாம முஜ்தபா காமேனி தலைமையில அந்த நாட்டோட IRGC ராணுவம் நீதித்துறை உட்பட ஒரு நாடு இயங்குறதுக்கு தேவைப்படுற எல்லா சிஸ்டத்தையும் முஜ்தபா காமேனி கீழே கொண்டு வர மாதிரியான வேலையை அந்த நாட்டோட அரசாங்கம் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்க பங்குக்கு முஜ்தபா காமேனியும் குறி வச்சு சில ஏர் ஸ்ட்ரைக்குங்களை நடத்தி இருந்தாலும் முஜ்தபா காமேனி லேசான காயத்தோட தப்பிச்சு நலமா தான் இருக்கிறதா அந்த நாட்டோட அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. இப்படி கவர்மெண்ட் சிஸ்டம் ஒரு பக்கம் எந்த தொய்வும் இல்லாம செயல்பட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஈரானோட IRGC ராணுவம் சுத்தி இருக்கிற அரபு நாடுகள்ல ஒரு நாட்டை கூட விட்டு வைக்காம எல்லா நாடுகளையும் குறி வச்சு பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ங்களையும் அட்டாக் ட்ரோன்ஸ்ங்களையும் சராமாரியா தினம் ஏவிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப போரோட 13வது நாள் அப்பயும் ஈரான் ராணுவம் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, ஓமன் நாட்டுல இருக்க அந்த நாட்டோட மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறி வச்சு ட்ரோன் அட்டாக்குங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இதோட சேர்த்து மத்த அரபு நாடுகளும் ஈரானோட தாக்குதலுக்கு உள்ளாயிட்டு வரதுனால என்ன பண்றதுனே தெரியாம கைய பேசிஞ்சுக்கிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் கள நிலவரமா இருக்குதுங்க. இதனாலதான் ட்ரம்ப் இப்ப போரோட 13வது நாள்ல குளோபல் மீடியாஸ் கிட்ட ட்ரம்ப் தன்னோட டோனியே மாத்தி என்ன பேசியிருக்காருன்னா, ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்க ஆபரேஷன் எபிக் ஃபியூரின்றது இன்னும் 4-5 வாரம் நீடிக்கும்ன்ற மாதிரி தான் அமெரிக்கா தரப்புல ஆரம்பத்துல நாங்க சொல்லியிருந்தோம். இருந்தாலும் 5 வார காலகட்டத்துக்குள்ளார ஈரான்ல என்ன செய்யணுமோ அதை இப்பவே அமெரிக்கா ராணுவம் செஞ்சு முடிச்சிருச்சு. இதுக்கு மேல மத்திய கிழக்குல ஈரான் நாடுன்றது முப்படைகளை கொண்ட நாடே கிடையாது. அந்த நாட்டுக்கிட்ட இப்ப மிச்சமா தரைப்படை மட்டும்தான் இருக்குதுன்ற மாதிரி ட்ரம்ப் குளோபல் மீடியாஸ் கிட்ட சொல்லியிருக்காருங்க. அடுத்ததா ட்ரம்ப் என்ன விஷயங்களை முன் வச்சு பேசியிருந்தாருன்னா, ஈரான் விமானப்படை கிட்ட மொத்தமே 100 போர் விமானங்களுக்கு உள்ளார மட்டும்தான் இருந்தது. அது எல்லாத்தையுமே நாங்க தாக்கி அழிச்சிட்டோம். இது மட்டும் இல்லாம ஈரான் கடற்படையில 40க்கு அதிகமான போர் கப்பல் அமெரிக்காவால தாக்கி அழிச்சு கடல்ல மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறதுனால இதுக்கு மேல ஈரான் ராணுவத்துக்கிட்ட கடற்படைன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னு நான் வெளிப்படையா அறிவிக்கிறேன்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம அமெரிக்க ராணுவன்றது வளைகுடா பகுதிக்கு ஒரு இன்ப சுற்றுலாவா போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளாரையே அவங்க திரும்ப அமெரிக்காவுக்கே வந்துருவாங்க. அங்க போர் நிறுத்தம்ன்றது சாத்தியப்பட போகுதுன்ற மாதிரி ட்ரம்ப் பேசியிருக்காருங்க. மக்களே, அதாவது ட்ரம்ப் பேசின இந்த விஷயத்தை வச்சு நாம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ட்ரம்ப் நினைச்ச மாதிரி ஈரானுக்கு எதிராக 13 நாள் போர் நடத்தியும் அந்த நாட்டோட கவர்மெண்ட் சிஸ்டத்தை அடியோட கொலாப்ஸ் பண்ணி அங்க புதிய அரசாங்கத்தை கொண்டு வரதுக்கான நகரங்களை அமெரிக்காவால சாத்தியப்படுத்த முடியலங்க. அதாவது அமெரிக்கா சொல்படி கேட்கிற ஒரு பப்பட் அரசாங்கத்தை ஈரான்ல கொண்டு வரணும்னு ட்ரம்ப் ஆசைப்பட்டாரு. அது இப்ப சாத்தியப்படாம போயிடுச்சுன்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குதுங்க. போருக்கு மத்தியில இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தியா ஈரான் ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உலக பொருளாதாரத்துல மிக முக்கியமான கடல் வழித்தடமா இருக்கிற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியில சீனாவுக்கு அடுத்ததா இந்திய கப்பல்கள் போகிறதுக்கு நாங்க அனுமதிக்கிறோம்னு ஈரான் அரசாங்கம் இப்ப அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. ஈரான் அறிவிச்சிருக்க இந்த விஷயம் தான் இந்தியாவோட 150 கோடி மக்களுக்கும் நிம்மதியை கொடுத்திருக்குதுங்க. ஏன்னா வளைகுடா பகுதியில ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை ஈரான் மூடி வச்சு 13 நாள் ஆகுதுங்க. இந்த 13 நாள்ல இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புலாம் ஏற்பட்டிருக்குதுன்னா, ஒரு பக்கம் வீட்டு உபயோக சிலிண்டரோட விலை ஏறி போச்சு, இன்னொரு பக்கம் கடைங்களுக்கு பயன்படுத்துற சிலிண்டர்ன்றது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. இதனால நாடு முழுக்க ஹோட்டலுங்களை மூடி வைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை ஏற்படுதுங்க.
இருந்ததுங்க. போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு 50% கச்சா எண்ணெயை ரஷ்யா ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாலும் சமையலுக்கு பயன்படுத்துற இயற்கை எரிவாயுன்றது வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் இந்தியாவுக்கு அதிகமா கிடைச்சிட்டு இருந்ததுங்க. அதுலயும் இந்தியாவுக்கு பெரிய எல்பிஜி சப்ளையரா கத்தார் நாடு தான் இருக்காங்க. கத்தார் நாடுன்றது ஈரான் பேலிஸ்டிக் மிசைல்ஸ்களை வச்சு அடிச்ச அடியில நாங்க எங்களோட நேச்சுரல் கேஸ் ப்ரொடக்ஷனையே தற்காலிகமா நிறுத்துறதா கத்தார் சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியில சீனாவோட சரக்கு கப்பலுங்களை தவிர்த்து வேற எந்த நாட்டோட சரக்கு கப்பலுங்க பயணிச்சாலும் மிசைல்ஸ்களை வச்சு அடிச்சு அதை கடல்ல மூழ்கடிச்சிருவோன்னு ஈரானோட ஐஆர்ஜிசி ராணுவம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி போர் ஆரம்பிச்ச முதல் 5 நாளுக்குள்ளார அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதி வழியா பயணிச்ச யூரோப்புக்கு சொந்தமான ஒரு எண்ணெய் கப்பல் மேல அவங்க குண்டு வீசியிருந்தாங்க. அடுத்ததா இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்த தாய்லாந்து நாட்டுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் மேல ஈரான் சராமாரியே ஏவுகணை வீசியிருந்தாங்க. ஈரானோட உக்கிரமான தாக்குதல்ல அந்த கப்பல் பத்தி எரிஞ்சுதுங்க. உடனடியா அந்த கப்பல்ல இருந்த ஊழியர்களை பாதுகாப்பா வெளியேற்றினாங்க. இந்த மாதிரியான நிலைமையில இந்தியாவுக்கு அங்க எப்படிப்பட்ட சிக்கல் ஏற்பட்டு இருந்ததுன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதிக்கு அந்தாண்ட பெர்சியன் கல்ஃப் பகுதியில இந்தியாவோட 40க்கு அதிகமான சரக்கு கப்பலுங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. முதல் கட்டமா அந்த 40 சரக்கு கப்பலுங்களும் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தாலே இந்தியாவோட எல்பிஜி கேஸ் பற்றாக்குறைன்றது ஓரளவு சரியாகுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்குல சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன்ல தொடங்கி ஈரான், அதுக்கப்புறம் இஸ்ரேல் நாடுகளோடையும் நல்ல டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ன்றது இந்தியாவுக்கு இருக்குதுங்க. இந்தியா தன்னோட பாதுகாப்பு அதிகமாக்குறதுக்காக இஸ்ரேல் கிட்ட இருந்து ஒரு பக்கம் ஆயுதங்களை வாங்கிட்டு இருந்தாலும் ஈரான் நாட்டோடையும் இந்தியாவுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாதுங்க. அதனாலதான் ஈரானோட செபகார் போர்ட்ன்றது இந்தியாவோட கட்டுப்பாட்டுல இருந்துட்டு இருக்குது. இப்போவுமே ஈரான் நாட்டுக்குள்ளார அமெரிக்கா எக்கச்சக்கமான இடங்களை குறி வச்சு குண்டு வீசிக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் செபகார் போர்ட்ன்றது இந்தியா சம்பந்தப்பட்டிருக்க இடம்ன்றதுனால அந்த இடத்து மேல அமெரிக்க ராணுவம் எந்த விதமான தாக்குதலையும் நடத்தலன்னு தான் குளோபல் மீடியாவா இருக்க ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஈரான் நாட்டோடையும் இந்தியாவுக்கு நல்ல டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால தான் இந்தியாவுக்கு வார் எக்ஸைஸ் பண்றதுக்கு அவங்களோட 3 போர்க்கப்பலுங்க கொச்சிக்கு வந்திருந்தது. அதுல ஒரு போர்க்கப்பல்ல தான் போர் நடந்துட்டு இருக்கும் போது இன்டர்நேஷனல் வாட்டர் ஏரியாவில வச்சு டார்பிடோவை பயன்படுத்தி அமெரிக்கா தாக்கி அழிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான இக்கட்டான நிலைமையில ஈரானுக்கு உதவி பண்ற விதமா இந்தியா என்ன பண்ணிருந்தாங்கன்னா கொச்சியில இருக்கிற மத்த 2 போர்க்கப்பலுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களோட ஊழியர்களையும் இந்தியா பாதுகாக்கிறாங்க. இதெல்லாம் மனசுல வச்சுதான் இப்ப ஈரான் அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா ரஷ்யா, சீனா எப்படி ஈரானுக்கு நெருங்கிய நட்பு நாடுங்களோ அதே மாதிரி தான் நாங்க இந்தியாவையும் பாக்குறோம். இந்தியா எந்த கூட்டணியிலும் இல்லாத 3வது உலக நாடா இருக்கிறதுனால சீனாவோட சரக்கு கப்பலுங்களுக்கு அடுத்ததா இந்திய சரக்கு கப்பலுங்க மட்டும் பயணிக்கிறதுக்கு ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை நாங்க திறந்து விடுறதா அந்த நாட்டோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்க அப்பாஸ் அராக்சி அறிவிச்சிருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்ததா ஈரான் தன்னோட செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அணு ஆயுதமா மாத்த ஆரம்பிச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. போன 2025ல ஈரானோட நாதன்ஸ், இஸ்ஃபகான், ஃபார்டோ நியூக்ளியர் சைட்டுங்க மேல அமெரிக்கா குண்டு வீசி தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறமும் ஈரான் எப்படியோ முயற்சி பண்ணி ஒரு 460 கிலோவுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை சேஃபான இடத்துல கொண்டு போய் வச்சிட்டாங்க. அந்த 460 கிலோ யுரேனியம்ன்றது சும்மா இல்லங்க, அது ஒரு 60% மேல செறிவூட்டப்பட்டதுன்ற மாதிரி குளோபல் மீடியாவா இருக்க ஏபிடி செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இயற்கையே கிடைக்கிற யுரேனியம் தனிமத்தை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே போனா அது U-235 செறிவூட்டப்பட்ட யுரேனியமா மாறுங்க. அதுல ஒரு 60-65% வச்சிருந்தா அதை வச்சு மின்சாரம் தயாரிக்க முடியும். அதுவே அதை 92%க்கு மேல கொண்டு போனா அவ்வளவுதாங்க, அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம்ன்றது அணு ஆயுதமா மாறிடும். அத போர்ல பேலிஸ்டிக் மிசைலோட வார்கட்டா வச்சு பயன்படுத்தினா அது பேரழிவு ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட நிலைமையில கடந்த 13 நாளா ஈரானுக்கு எதிராக தீவிரமா போர் நடத்திக்கிட்டு இருக்க அமெரிக்கா அந்த 460 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒழிச்சு கட்டாம விடமாட்டேன்னு ஈரானோட நாதன்ஸ், இஸ்ஃபகான் நியூக்ளியர் சைட்டுங்க மேல 5 கட்டமா அமெரிக்கா தாக்குதல் நடத்திருக்காங்க. இதெல்லாம் பண்ணியுமே ஈரான் கிட்ட இப்போவும் அந்த 460 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் சேஃபா தான் இருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஈரானோட புதிய உச்ச தலைவரா பொறுப்புக்கு வந்திருக்க முஜ்தபா காமேனி அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை 10 அணு ஆயுதமா மாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம அமெரிக்க பொருளாதாரத்தை அழிக்கிற வரைக்கும் நாங்க போரை நிறுத்த மாட்டோம்ன்ற மாதிரி ஈரானோட ஐஆர்ஜிசி ராணுவமும் அவங்க தரப்புல அறிவிச்சிருக்காங்க. ஹார்மோஸ் கடல் பகுதியை இந்தியாவுக்கு ஈரான் திறந்து விட்டு இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க நிறைய ஆர்டிகல்ஸை படிச்சு தகவல் திரட்டி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்காக நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க. மேலும் உதவ நினைச்சீங்கன்னா யூடியூப்ல கொடுக்கப்பட்டிருக்க சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் மணி ஹேண்டலிங், மன அமைதியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. புது காரணத்தை கண்டுபிடிச்சி போர் நடத்திக்கிட்டு இருக்க வல்லரசுங்களோட அதிபருங்க போருங்களை கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.